தமிழை விருப்ப மொழியாக எடுத்து படிப்பதற்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் 49 கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்கு. ம். நான் அப்போ ஒரு ஸ்டேட்னாக்கா அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் வந்து படிக்கக்கூடிய இடத்துல தாய்மொழியை படிப்பதற்கு அனுமதி கொடுக்கும். நீங்க ஹிந்திக்கு பதிலா சரி நீங்க ஹிந்தியை கூட வச்சுக்கோங்க, சமஸ்கிருதத்துக்கு பதில் நீ தமிழ் எடுத்து படிக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்பல்சரி நீ சமஸ்கிருதம் பாஸ் பண்ணாதான் நீ 7த்தே போக முடியும் பொழுது, அப்போ கட்டாயமாக இப்படி ஒரு திணிப்பு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் செய்யக்கூடிய திமுக நபர்கள் இதை ஏன் கவனமாக எடுக்கலை? குறிப்பாக இந்த செய்தியை வெளியிட்டு சன் டிவியில் நியூஸ் கார்டு போட்டு வெளியிடுறாங்க. அப்போ நிச்சயமாக வந்து முதலமைச்சருக்கும் சரி ஆட்சியாளர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது கிடையாது. அப்போது இப்படி ஒரு சிஸ்டம் வந்து என்னுடைய ஸ்டேட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் தான் சொல்லணும். நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் மூலமாக தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, என் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கும்போது என் தாய்மொழியை கற்பிப்பதற்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும். விருப்பம் இல்லைனாக்கா வேறு மொழி படிச்சுட்டு போட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து இருமொழி கொள்கையை தானே ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம். ஆனால் வந்து இங்கே தமிழுக்கு இடமே இல்லைன்ட்டாங்களே தமிழ்நாட்டில். இப்போ கேந்திர வித்யாலயா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் ஆசிரியர் அங்கே அந்த ஸ்கூல்லே கிடையாதான். 49 ஸ்கூல்லேயும் தமிழ் ஆசிரியர் கிடையாது. தமிழில் ஒரு சிலபஸ் கிடையாது. சொல்லிக் கொடுப்பதற்கு ஆளும் கிடையாது பொழுது மொழி திட்டமிட்டு இங்கே அளிக்கப்படுகிறதுனால்